ஐநா துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நர்ஸு சொன்னதும் உடனே சோழனுடைய ஓனரு, டே சோழா, இங்கே நடிச்ச ஓவர் ஆக்டிங்க வீட்டில் போய் கண்டினியூ பண்ணிடாத, அப்புறம் எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். இதுக்கு உனக்கு நான் உதவி பண்ணதே பெரிய தப்புன்னு நினைக்கிற அளவுக்கு எதுவும் செஞ்சு விட்டுறாத. நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து உனக்காக இதை செஞ்சுருக்கேன். என்கிட்ட வந்து அண்ணே ஏதாவது உதவி செய்யுங்கனே அப்படின்னு சொல்லி நீ கதறி அழுதுனால, உன்னைய பார்க்க பாவமாக இருந்ததுனால இந்த ஐடியாவை கொடுத்து நானும் உனக்கு உதவி செஞ்சுருக்கேன். உனக்கு ஆக்சிடெண்ட்டே ஆகாமல் ஆக்சிடெண்ட் ஆன மாதிரியும் இது எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல்ன்றதுனால ஏதேதோ பேசி உனக்காக யாரு கையில் காலில் விழுந்தோ இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கேன். என் பேரை கெடுத்து விட்டுறாத. அதனால வீட்டில் போய் ஓவரா நடிக்காத. இந்த கட்டு தலையில் பட்டிருக்க அடி இதுக்கான வலி எப்படி இருக்குமோ அது மாதிரி நடிச்சுக்க அப்படின்னு சொல்லி சோழனுடைய ஓனர் பேச இதை சேரன் கேட்டுறாரு. சேரன் கேட்டதும் சேரனுக்கு பயங்கரமான கோவம். சேரன் கதவை திறந்து உள்ள வர சோழனும் சோழனுடைய ஓனரும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. அண்ணே வானே, டிஸ்சார்ஜ் ஆகலான்னு சொல்லிட்டாங்க, போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சோழன் சொன்னதும் கண்ணத்தை சேர்த்து ஓங்கி ஒரு அறை விட்டுறாரு சேரன். என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? என்னன்னே, உங்களை பார்த்தா பெரிய மனுஷமா இருக்கு, பெரிய மனுஷன் பண்ற காரியமா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கவும், அண்ணே என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், வாய மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கோவப்படுறாரு. ஏண்டா, உன்னைய நம்பி அந்த பிள்ளை அத்தனை விஷயத்துல ஏமாந்து போயிருக்கு நிலா, மறுபடியும் எப்படா அந்த பொண்ணை ஏமாத்தன்னு உனக்கு மனசு வருது? உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடா? உன் மேல இருக்கிற அத்தனை மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உன் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு சொல்லி அந்த பிள்ளை வீட்டை விட்டு கிளம்பியே போயிருச்சு. ஆனா மறுபடியும் அந்த பொண்ணை ஏமாத்திரியடா சோழா. இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உடைஞ்சு போயிடாதாடா? மனசெலவுல பயங்கரமா கஷ்டப்படுமேடா. ஏண்டா சோழா, உனக்கு புரியவே மாட்டேங்குது. உன்னைய பத்தி மட்டுமே யோசிக்கிறியே தவிர மற்றவங்கள பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறியடா. உனக்கு ஆக்சிடென்டே ஆகாம ஆக்சிடென்ட் ஆயின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்து கிடத்து இப்படி பொய்யான கட்டுலாம் போட்டிருக்கியே. இதெல்லாம் நிலாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு கஷ்டப்படும். எனக்கு தெரியும் போதே அவ்வளவு கோவம் வந்துச்சு. உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி உன் ஓனர் ஃபோன் பண்ணதும் நான் துடிச்சு போயிட்டேன்டா. என் உசுரே போன மாதிரி இருந்துச்சு. வீட்டில் கடந்தெல்லாம் அப்படியே போட்டு பதறி எல்லாரும் ஓடியாந்தோம். ஆனா நீ இது டிராமாவை பண்ணிக்கிட்டு இருக்கையில எப்படாச்சோனா உன்னை நல்லா தானாடா வளர்த்தேன். பொய் சொல்லலாம்டா, அதுக்காண்டி இப்படி மற்றவங்களுடைய உணர்ச்சியில பொய் சொல்லி விளையாடுறேடா. உனக்கு இதெல்லாம் சரின்னு படுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் நாக்கப்படுங்கிற மாதிரி சோழனை கேட்கவும் சோழனால எதுவுமே பேச முடியல. அப்பதான் சோழனுடைய ஓனரு, எப்பாப்பா நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா, வந்து ரொம்ப கதறி அழுதான்ப்பா. இந்த மாதிரி எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் விவாகரத்து ஆயிருச்சு, இனி என்ன பண்றதுன்னே தெரியலனே, செத்துலாம் போல இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசிட்டான்ப்பா. அதான் நானும் சரின்னு சொல்லி இந்த மாதிரி ஐடியா கொடுத்தேன்ப்பா. நான் கொடுத்த ஐடியா தான்ப்பா, சோழனுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லப்பா, விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சோழனுடைய ஓனர் சொல்லவும், ஏனே நீங்க கொடுத்துருக்கீங்க இந்த ஐடியா சரிதான், அதுக்கு இவன் என்னன்னே சொல்லியிருக்கணும். இல்லனே, நான் ஏற்கனவே நிறைய பொய் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் தெரிஞ்சுதான் நிலா இந்த மாதிரி முடிவெடுத்திருக்கு. நான் மறுபடியும் பொய் சொல்லி நடிச்சேன்னா நிலா அவளை என்னை சுத்தமா வெறுத்து ஒதுக்கிட்டு போயிடுவான் அப்படின்னு இவன் சொல்லியிருக்கணும்லனே. ஆனா அதை சொல்லாம கூட்டு சேர்ந்து நடிச்சு எவ்வளவு எவ்வளவு டிராமா பண்ணியிருக்கான். பாவம் அந்த பொண்ணு இங்க நடக்கிற எல்லாத்தையும் உண்மை நினைச்சுக்கிட்டு இருக்கு. இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி பல்லவன் போன் பண்ணதுமே பாவம் அந்த பொண்ணு பதறி துடிச்சு வந்துச்சுன்னு இப்ப கூட சோழனுக்கு இப்படி அடிபட்டிருக்கேன்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு போய் ஏமாத்தணும்னு இவனுக்கு எப்படி நீ தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்க சோழனால எதுவுமே பேச முடியல. அண்ணே மன்னிச்சிரனே, இந்த விஷயத்த மட்டும் நிலா கிட்ட சொல்லிடாதே அண்ணே, மன்னிச்சிரனே அப்படின்னு சொல்லி சோழன் சேரனுடைய காலை பிடிச்சு கேட்கவும், எந்திரடா சோழா, இனிமேல் என்கிட்ட எதுவுமே பேசாதடா. உன்கிட்ட என்ன பேசினாலும் நீ மறுபடியும் ஏதாவது ஒரு விஷயத்துல போய் சொல்லி மற்றவங்களை ஏமாத்துவேன்னு தோன்ற அளவுக்கு எனக்கு ஆயிருச்சுடா. நீ என்கிட்டயே பேசாத சோழா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், அண்ணே ப்ளீஸ்னே, நிலா இப்பதான் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கானே, 6 மாசம் டைம் வேற கொடுத்துருக்கானே, இப்போ மட்டும் அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வீட்டுக்கு சத்தியமா வரமாட்டானே. அவன் என் மேல கோவப்படுறதெல்லாம் சரிதான், ஆனா நிலா நம்ம வீட்டுக்கு வரணும்னா நீ தயவு செஞ்சு நிலா கிட்ட இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், அப்பதான் சேரன், பாருடா, இப்ப கூட நான் நிலாக்காக மட்டும்தான் யோசிக்கிறேன். நீ செஞ்ச இந்த டிராமா மட்டும் நிலாக்கு தெரிஞ்சு வை, ஜென்மத்துக்கு நம்ம வீட்டு பக்கமே வரக்கூடாது. அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரணும், அந்த பொண்ணு நம்ம வீட்டுல இருக்கணும். அதுக்காக மட்டும்தான் இந்த விஷயத்த நான் நிலா கிட்ட சொல்லாம இருக்கேன். இல்லைன்னா நான் இப்பயே போய் சொல்லிடுவேன். உனக்கு அந்த பொண்ணு 6 மாசம் டைம் கொடுத்துருக்கு. இதுவே நீ நிலா கிட்ட சொல்ற கடைசி பொய்யா இருக்கணும். அதுக்கப்புறம் நிலா கிட்ட நீ எந்த பொய்யுமே சொல்லக்கூடாது. நீ மறுபடியும் ஏதாவது பொய் சொல்லி நிலாவை ஏமாத்துற, நிலாவை ரொம்ப உணர்ச்சியால கஷ்டப்படுத்துறேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வையேன்,
அப்புறம் நானே அந்த வீட்டை விட்டு உன்னை துரத்திடுவேன் சோழா. உனக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தம் இல்ல அப்படின்ற அளவுக்கு நானே உன்னை அந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ரொம்ப கோவப்பட்டு பேசிட்டு வெளியே போயிடுறாரு. பாருடா சோழா, உன்னால ஏன் பேரும் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓனரும் வெளியே வந்துடுறாரு. சோழனுக்கு அப்பதான் புரியுது, ஒருவேளை ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டோமோ, இப்படி செய்யாம இருந்திருக்கணுமோ, இப்படி செஞ்சதுனால தானே நிலா இங்க வந்தா, இப்படி செய்யாம இருந்தா நிலா வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்பதான் பல்லவன் பாண்டி வந்துட்டு, வாடா கிளம்பலாம், ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாண்டி கூப்பிடுவோம். சரி போகலாம் அப்படின்னு சொல்லி சோழன் இங்கே ஒரு குற்ற உணர்ச்சியோட வீட்டுக்கு வராரு. சோழன், நிலா, சேரன், பாண்டி, பல்லவன், நடேசன் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்பதான் நடேசன் சோழனையே குறுகுறுன்னு பார்க்குறாரு. யோ என்னையா அப்போ இந்த குறுகுறுனே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், இல்லை உன்னைய பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்லவும், சந்தேகமா இருக்கா, என்ன சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், இல்லையே எனக்கு என்னமோ, டேய் உண்மையை சொல்லு, மொசை பிடிக்கிற நாய் மூஞ்சியை பார்த்தா தெரியாது, உனக்கு உண்மையிலேவா அடிபட்டுச்சு, உண்மையிலேவா உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, இந்த படத்துலலாம் வருமே ஆக்சிடென்ட் சீன் ட்ராமா பண்ணுவாங்களே, அந்த மாதிரி நீ எதுவும் பொய்யான ஆக்சிடெண்ட்டை பண்ணிட்டு இப்படி அந்த நிலாவை ஏதாவது ஏமாத்தன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, இல்லை அந்த பொண்ணை வீட்டுக்கு வர வைக்கணுன்றதுக்காக இப்படி ட்ராமா பண்ணி அப்படின்னு சொல்லி நடேசன் கேட்கவும், ஐயோ இந்த ஆளு கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு, யோ என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க, அவன் செத்து பொழைச்சு வந்திருக்கான், நீனமோ போய் ட்ராமாண்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லி முடிக்க சேரன் அப்பா இங்கே வர. சோழன் திருன்னு பார்த்தா சேரனை பார்க்க, சேரன் சோழனை முறைச்சு பார்க்க, இல்லையே இவன் மொழியே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நடேசனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அப்பா நீங்க போங்க, போய் வெளியில உட்காருங்க அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும் நடேசன் எந்திரிச்சு போய் வெளியே உட்காந்துறாரு. சோழன் இந்தாங்க இந்த மாத்திரையை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா மாத்திரையெல்லாம் அக்கறை எடுத்துட்டு வந்து கொடுக்கவும் சோழனும் மாத்திரையெல்லாம் வாங்கி போடுறாங்க. என்னமோ சொன்னேன், என்னமோ ட்ராப் பண்ணக்கூடாது, பழைய மாதிரி பேசக்கூடாதுன்னு, என்னை எப்படி அக்கறையா பார்த்துக்கிறிய அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், இந்த வீட்டில் யாருக்கு அடிபட்டிருந்தாலும் யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் நான் இப்படித்தான் மாத்திரை கொடுப்பேன், அதே மாதிரி தான் இதுவும் அப்படின்னு சொல்லி நிலா மாத்திரையை கொடுக்கவும், அது சரி 6 மாசத்துக்குள்ள இவளுடைய மனசை நான் எப்படிதான் மாற்ற போறேன்னு அப்படின்னு சொல்லி சோழன் புலம்பிக்கிட்டு இருக்காரு.